இப்போ முதல்ல நம்ம வந்துட்டு விளக்கம் சொன்ன மாதிரி அதில் 4 பகுதியில் இப்போ முதல் பகுதியை வந்துட்டு விளக்கமாக பார்ப்போம். எப்படி பண்ணுறது, எதற்காக பண்ணணும், எந்த இடத்துல பண்ணணும் அப்படின்னு. நான் முதல்ல சொல்றது வந்துட்டு இந்த ஃப்ளாசிங் அப்படிங்கிறது வந்துட்டு அந்த கயிறு மாதிரி இருக்கும். கயிறு மாதிரி இருக்கும். இது இந்த மாதிரி பாக்ஸில் இருக்கும். இப்போ வந்துட்டு ஒரு தடவை கிளீன் பண்ணுறதுக்கும் இப்போ இதில் வந்துட்டு இந்த மாதிரி பாக்ஸில் வந்துட்டு ஒன்றா 25 மீட்டர் அல்லது 50 மீட்டர் இந்த மாதிரி வரும். நீங்கள் மெடிக்கல் ஷாப்பில் போய் ஃப்ளாஸ் அப்படின்னு கேட்கும் பொழுது ஒன்றா இந்த மாதிரி பாக்ஸ் கொடுப்பாங்க, அல்லது சில நேரத்தில் வந்துட்டு இந்த மாதிரி கொடுத்துருவாங்க, இந்த மாதிரி இருக்கிறத கொடுத்துருவாங்க. இது பெரும்பாலும் வாங்காதீங்க. இது வந்துட்டு பெரிய அளவில் பிரயோஜனம் இருக்காது. அதுக்கு பதிலாக இதுதான் வந்துட்டு இருக்கிறதுல பெட்டர் ஆப்ஷன். இதில் வந்துட்டு ஒரு ஏறக்குறைய ஒரு அடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதை கட் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்துட்டு அந்த முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, ரெண்டுல எது பெட்டர் அப்படின்ட்டு. இது ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னா, இது வந்துட்டு இதனுடைய அகலம் கொஞ்சம் வந்துட்டு அதிகமா இருக்கும். கொஞ்சம் வந்துட்டு டேப் மாதிரி இருக்கும். இதனுடைய அகலம் வந்துட்டு கொஞ்சம் கம்மியா இருக்கும் கம்பேர் பண்ணும்போது. இப்போ நம்ம கிளீன் பண்ணும்போது இது வந்துட்டு பல்லுக்கு இடையில வச்சு கிளீன் பண்றோம். அப்ப இதனுடைய எஃபிஷியன்சி இதை விட கொஞ்சம் பெட்டரா இருக்குது. நான் பர்சனலா ஃபீல் பண்றதுனால நான் சொல்றேன். இது இந்த அளவுக்கு எடுத்துக்கிறோம், எடுத்துட்டு இது கட் பண்ணிக்கிறோம். ஏன் வந்துட்டு ஒரு பல்லுக்கு அந்த பல்லுக்கு இடையில கிளீன் இவ்வளவு நீளம் எடுக்கிறோங்கிறதுக்கும் நான் அப்புறம் சொல்றேன். இப்போ வந்துட்டு முதல்ல வந்துட்டு நான் வந்துட்டு இது வந்துட்டு எந்த இடத்துல எப்படி கிளீன் பண்ணுங்கிற அந்த கான்செப்டை நான் முதல்ல சொல்லிடுறேன். இப்போ வந்துட்டு இந்த இடத்துல 2 பல்லுக்கு இடையில இதை கொண்டு போயிடுறேன். இப்போ கொண்டு போயிட்டு இப்போ இந்த பல்ல கிளீன் பண்றோம். இந்த கயிறு வந்துட்டு பட்டு இருக்கிற பல்ல வந்துட்டு கிளீன் பண்றோம். இந்த பல்லுல வந்துட்டு பல்ல சுத்தி பல்லுனுடைய கழுத்து பகுதியில இந்த இப்படி வச்சு 2 பக்கமும் இப்படி வச்சு பண்ணிக்கும் பொழுது அது ஒரு சி ஷேப்புக்கு வரும் அந்த கயிறு. இப்ப அந்த சி ஷேப்ல இருக்கக்கூடிய இடம் வந்துட்டு ஆக்சுவலா சொல்ல போனா ஒரு குடத்தினுடைய அடிப்பகுதி மாதிரி. இந்த பல்லு எல்லா பல்லுமே என்னன்னா மேல் பகுதி நல்லா அகலமா இருக்கும். இந்த கழுத்து பகுதி அதாவது ஈர் பக்கத்துல வந்து முடியும் பொழுது அதனுடைய வடிவம் வந்துட்டு சின்னதா இருக்கும். ஆல்மோஸ்ட் நீங்க ஒரு குடத்தை இமேஜின் பண்ணீங்களா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த இடத்துல தான் வந்துட்டு ஆக்சுவலா வந்துட்டு அழுக்கு நிறைய சேரும். கிளீன் பண்ணிக்கிறது சிரமமா இருக்கும். அந்த சி ஷேப் சொன்ன இல்லைங்களா, அந்த இடத்துல தான் இப்ப நான் சப்போஸ் இன்கேஸ் நான் இப்ப வந்துட்டு உங்களுக்கு இன்னைக்கு உங்க பல்லெல்லாம் சுத்தப்படுத்திடுறேன், மெஷின்ல வச்சு எல்லாமே கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணிடுறேன். அடுத்தது எங்க வந்துட்டு முதல்ல அழுக்கு சேர ஆரம்பிக்கும்னா அந்த சி ஷேப்ல தான். ஏன்னா பிரஷ் வந்துட்டு அந்த இடத்துல போய் டச் பண்ணவே பண்ணாது. இப்ப அந்த இடத்துல எப்படி நம்ம கிளீன் பண்றது தான் வந்துட்டு இந்த கயிறுனுடைய வேலை. இன்னொன்னு வந்துட்டு இது ஏன் அவ்வளவு முக்கியத்துவமா வந்துட்டு நான் பர்டிகுலரா சொல்றேன் அப்படின்னா, பல்லுல சொத்த வர்றதுக்கான இடங்கள் வந்துட்டு 90% வந்துட்டு பல்லுக்கு இடையில தான். அதே போல ஈறுநோய், எல்லா வகையான ஈறுநோய்களும் ஆரம்பிக்கிறது இந்த பல்லுக்கு இடையில இருக்கக்கூடிய பகுதிகள் தான். அதுக்கு முழுக்க காரணம் அந்த இடத்துல வந்துட்டு சேர்ற அழுக்கு. அதை வந்துட்டு பிரஷ் வந்துட்டு எஃபெக்டிவா அந்த இடத்துல கிளீன் பண்ணிக்க முடியாது. அப்ப இதை அந்த ஃபிளாஸை தவிர அதுக்கு வேற வழியே கிடையாது. இன்னொன்னு வந்துட்டு இப்போ வந்துட்டு பல்லு வயசாகும் பொழுது பல்லு ஆடுது, அதுக்கப்புறம் வந்துட்டு பல் சொத்தை வந்துட்டு வருது, இதெல்லாம் வந்துட்டு தவிர்க்க முடியாதது அப்படின்னு சொல்லலாம். இப்ப நம்மளுக்கு இயற்கையிலேயே பல்லு படைக்கப்பட்டிருக்கிறது வந்துட்டு நம்ம சாகிற வரைக்கும் பல்லு நம்ம கூட இருக்கும். அப்ப வந்துட்டு அதுல வந்துட்டு பெரும்பாலான சமயம் பல்லு ஆடுது அப்படின்னா அதுக்கு முழுக்க நம்மளுடைய கவனக்குறைவு தான் காரணம். ஒரு 10% நம்ம மீறி வந்துட்டு சில சமயம் வந்துட்டு என்ன எவ்வளோ கிளீனா வச்சிருந்தாலும் அந்த இடத்துல வந்துட்டு பல் ஏதாவது பிரச்சனை வரும். இது நீங்க பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஒரு 90% உங்க பல் இழப்பை வந்துட்டு தவிர்க்கும். இப்போ இந்த கயிறை வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு 2 தடவை மேல கீழே பண்ணும்போது அந்த பகுதி நல்லா சுத்தமாயிடும். அதே கயிறை ஆப்போசிட்ல வச்சு இந்த இடத்துல பண்ணும்போது இந்த இடம் சுத்தமாயிடும். இதுதான் வந்துட்டு பேசிக் கான்செப்ட். இப்போ இது எப்படி வந்துட்டு மற்ற எல்லா பல்லுக்கும் பண்றது அப்படிங்கிறத நம்ம எதுக்காக இவ்வளவு நீளம் எடுத்துக்கிறோங்கிறதையும் சொல்றேன். இப்போ இது வந்துட்டு மெழுகு தடவி இருக்கிறதுனால எச்சில் பட்ட உடனே ஸ்லிப் ஆகும். இப்போ கொஞ்சமா எடுத்துக்கிறீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அந்த இதை வந்துட்டு மெயின்டைன் பண்ண முடியாது. கிளீன் பண்ணும்போது ஸ்லிப் ஆகிட்டே இருக்கும். அது ஒண்ணு. அதுக்கப்புறம் சின்னதா எடுத்துக்கும் பொழுது இப்ப வந்துட்டு நம்ம இடத்துல கிளீன் பண்றோம். சப்போஸ் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு பல் சொத்தை இருக்குது. இப்ப நீங்க கிளீன் பண்ணும் பொழுது அதுல என்னென்ன வரும் அப்படின்னா உணவு துகள், அதுக்கப்புறம் அந்த பாக்டீரியா, அது வந்துட்டு என்ன வகையான பாக்டீரியாவும் இருக்கலாம். பல் வந்துட்டு சொத்தையா இருந்ததுன்னா பல் சொத்தையை உருவாக்கக்கூடிய பாக்டீரியாவும் இருக்கலாம். இப்ப நீங்க அதை எடுத்துடுறீங்க. எடுத்துட்டு அதே இடத்த அந்த கயிறை வந்துட்டு மறுபடியும் இங்க கொண்டு போகும் பொழுது நீங்க வந்துட்டு இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியாவை நீங்க நல்லா இருக்கிற பல்லுக்கு வந்துட்டு அறிமுகப்படுத்திருக்கீங்க. அந்த இடத்துல கொண்டு போய் செட்டில் பண்றீங்க. அப்ப அதை ஸ்ப்ரெட் பண்றதுக்கு நம்மளே வந்துட்டு ஒரு ரீசன் ஆயிடும். அதுக்காகத்தான் இப்ப வந்துட்டு நீளமா எடுத்துக்கிறது. அது ஏன் அப்படிங்கிறத சொல்றேன். அந்த ரீசன் தான் இதை வந்துட்டு யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்றோம். அதே போல இதுல வந்துட்டு நீங்க வந்துட்டு பயன்படுத்தும் போது அந்த சி ஷேப் வந்துட்டு கம்ப்ளீட்டா கொண்டு வர முடியும். ஓரளவுக்கு தான் கிளீன் பண்ணும். அது போக இன்னொன்னு வந்துட்டு இந்த மாதிரி வச்சு ஒரு சில இடத்துல என்னன்னா டேமேஜ் ஆயிடும். நம்ம கரெக்டா பண்ணாம ப்ரெஷர் கொடுக்கும்போது இது வந்துட்டு ஒரு கத்தி மாதிரி வந்துட்டு அந்த ஈரை போய் கட் பண்ணிட்டு டேமேஜ் அதிகமாகும். அதனாலதான் இது வேண்டாம்னு சொல்றேன். இப்போ வந்துட்டு இதுல வந்துட்டு நான் வந்துட்டு நடுவிரலை சுத்திக்கிறேன். ஒரு 2 விரல சுத்திட்டு நல்லா டைட் பண்ணிக்கிறேன். மீதி இருக்கக்கூடிய பகுதி அனைத்தையும் இப்படி நிறைய சுத்திக்கிறேன். இப்படி நிறைய சுத்திட்டு இப்ப பாருங்க, இப்ப எனக்கு வந்துட்டு ஒரு கிரிப் இருக்குது. பல்ல வந்துட்டு நான் கிளீன் பண்ணும்போது இந்த கயிறை வந்துட்டு நல்லா கிரிப்பா வச்சுக்கணும். ஒரு உதாரணத்துக்கு இப்போ என் வாய்க்குள்ளே வச்சாலும் இப்போ வந்துட்டு பல்லுக்குள்ள கொண்டு போயிடுறேன். இப்போ வந்துட்டு அந்த 2 பல்லுக்கு இடையில கொண்டு போயிட்டு ஒரு இப்படின்னு பண்றேன், மேலே கீழே பண்றேன், அந்த இடம் கிளீன் ஆயிடுது. அதே போல ஆப்போசிட்ல பண்றேன், அப்படி எடுத்துடுறேன். இப்போ இந்த அழுக்கா இருக்கிற பகுதியை நான் இந்த பக்கம் சுத்திக்கிறேன். இப்போ இந்த பக்கம் எடுக்கும்போது ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இதுக்காகத்தான் கொஞ்சம் நீளமா எடுத்துக்கிறது. இப்போ அடுத்த பல்லு எடுக்கிறேன். இப்போ பாருங்க, முதல்ல வந்துட்டு சின்னதா பண்றதுக்கும் இப்போ நான் நிறைய வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணும்பொழுது என்னுடைய எஃபிஷியன்சியை நீங்களே பார்க்கலாம். இது நார்மலா வந்துட்டு பாக்குறதுக்கு ரொம்ப சிரமமா இருந்தாலுமே
நீங்க பண்றதுக்கு வந்துட்டு உங்களுடைய பிரஷிங் எவ்வளவு நேரம் ஆகுமோ அதே அளவுக்கு தான் ஆகும், இல்லை அதை விட கம்மியா கூட பண்ணிக்கலாம். இப்ப பக்கத்துல பாத்தீங்கன்னா இதுலயே வந்துட்டு இந்த சின்ன சின்ன டஸ்ட் தெரியும். இது வந்துட்டு இதுல இருக்கிற அளவுக்கு இப்ப நம்ம இது வந்துட்டு சும்மா வந்துட்டு வெளியில வச்சிருக்கிறது, அதுலயே இவ்வளவு டஸ்ட் இருக்குது. இப்ப நம்ம சாப்பிடும்போது போற உணவு துகள்கள் எவ்வளவு இருக்குங்கிறது நீங்க ஒரு தடவை கிளீன் பண்ணும்போது தெரியும். இப்போ வந்துட்டு இந்த கான்செப்ட் வந்துட்டு இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஏன் பண்ணணும் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டேன். அது முக்கியமா அந்த வந்துட்டு அந்த சி ஷேப்ல இப்படி கொண்டு போயிட்டு மேல கீழே எடுத்துறோம். அதுக்கப்புறம் அழுக்கா இருக்கிற பகுதி இப்படி சுத்திக்கிறோம், ஃப்ரெஷ்ஷா இந்த பக்கம் எடுத்துக்கிறோம். இப்போ அடுத்த பல்லு. இப்ப இதுல வந்துட்டு இந்த முன்னால இருக்கக்கூடிய 6 பல், அதாவது கோரப்பல்லில் இருந்து கோரப்பல் வரைக்கும் இப்ப நம்ம பண்ணிக்கிறது சுலபமா இருக்கும். இப்ப கடைசி பல்லுக்கு இப்படி இப்ப 4 விரலை வச்சுக்கிட்டு வாய்க்குள்ள வந்துட்டு கடைசி வரைக்கும் கொண்டு போக முடியாது. அதனால என்ன பண்றோம்னா, இப்ப இந்த 2 விரலை நான் சுத்தி இருக்கிறேன், இன்னும் 2 விரல்ல வந்துட்டு இப்படி வச்சுக்கிறேன். இப்ப நான் சொல்றது புரியுதா? நான் இது புரியுதா? இப்ப வந்துட்டு 2 விரல் வச்சிருக்கிறேன். 2 விரல் வச்சுட்டு இப்ப அந்த கயிறை வந்துட்டு இந்த மாதிரி வச்சுக்கிறேன். ஒரு வகையில வந்துட்டு இந்த உண்டி விரலா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டு இதை வச்சிடறேன். இப்ப நான் வந்துட்டு இந்த 2 விரலை மட்டும் வாய்க்குள்ள கொண்டு போறது சுலபம். இப்ப நான் கடைசி பல்லுனுடைய பின்புறம் வரைக்கும் போயிடுறேன். உதாரணத்துக்கு சொல்றேன், பின்னால பல்ல கொண்டு போயாச்சு, கடைசி பல்லுடைய பின்புறம் வரைக்கும் கொண்டு போயிட்டு அந்த இடத்துல மாட்டி விட்டுட்டு கையை கம்ப்ளீட்டா வாய் விட்டு வெளியில எடுத்துட்டு அந்த இடத்துல முதல்ல சொன்ன மாதிரி ஒரு 2 தடவை இப்ப அதை எடுத்துறோம், மறுபடியும் அதை சுத்திக்கிறோம். அதுக்கப்புறம் அடுத்த கடைசி பல்லுக்கு முன்னால இருக்கிற பல்லுக்கு இடையில இருக்கிற பகுதியில கொண்டு போயிட்டு அந்த விரலை உள்பக்கமா அழுத்தும் பொழுது கடைசி பல்லுடைய முன்புறம் கிளீன் பண்ணுறோம். இதை முடிச்சுக்கிட்டு அதை அப்படியே நம்ம கையை வந்துட்டு வாய் விட்டு வெளியில எடுத்துறோம். வெளியில எடுக்கும் பொழுது அந்த 2வது பல்லுடைய பின்புறம். இவ்வளவுதான் வந்துட்டு இந்த ஃபிளாஸ் எப்படி பண்றது அப்படிங்கிறது. இதுல வந்துட்டு இன்னொன்னு வந்துட்டு என்னன்னா, இப்போ வந்துட்டு ஒரு தடவை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 3 அல்லது 4 பல்லு பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மற்ற பல்லுக்கு பண்ணலாம். அல்லது இதை வந்துட்டு தூக்கி போட்டு வேறையே ஆக்சுவலா அது பெட்டர். ஒரு தடவை கிளீன் பண்ணி வந்துட்டு ஒரு 4-5 பல்லு கிளீன் பண்ணிட்டு தூக்கி போட்டு வேற எடுத்துக்கிறது பெட்டர். இப்ப இது வந்துட்டு முதல்ல பண்ணும் பொழுது வந்துட்டு ஒரு வாரத்துக்கு வந்துட்டு முதல்ல கூரப்பல்லு இருந்து கூரப்பல்லு வரைக்கும் மட்டும் பண்ணுங்க. இப்ப ஆரம்பத்துல வந்துட்டு பின்னால பல்லுக்கு முயற்சியே பண்ண வேண்டாம். ஏன் அப்படின்னு சொன்னா, இது இப்ப நான் சொல்லும் பொழுதே வந்துட்டு ரொம்ப சிரமமா இருக்கிற மாதிரி தெரியும், இதெல்லாம் நம்மளால பண்ண முடியுமா. ஆனா இதனுடைய பலன் அப்படிங்கிறது இது வந்துட்டு உங்களுக்கு அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு எனக்கு தெரியல. வந்துட்டு ஒரு 4 பல்லு நீங்க லூஸ் பண்ணும் பொழுதுதான் அதனுடைய இழப்பு எந்த அளவுக்கு வந்துட்டு அது ரொம்ப பெருசு அப்படிங்கிறது தெரியும். இது வந்துட்டு ஒரு சாதாரண விஷயமாவும் இருக்கும், அதே சமயத்துல கஷ்டமாவும் இருக்கும். ஆனா இதனுடைய பலன்கிறது அந்த அளவுக்கு இருக்கும். அது நீங்களா தான் உணர முடியும். ஒரு பல்லு லூஸ் பண்ணும் பொழுதுதான் நீங்க அதை ஃபீல் பண்ணணும்.